அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. யூனுஸ் நபியின் வரலாறு இப்போ பார்க்க போறோம். நைனவா மக்களின் மறுப்பும் வெளியேற்றமும். யூனுஸ் அலை அவர்கள் இன்றைய ஈராக் நாட்டில் உள்ள நைனவா நகர மக்களிடம் இறைத்தூதராக அனுப்பப்பட்டார்கள். அங்கு சுமார் 1,00,000த்திற்கும் அதிகமான மக்கள் சிலைகளை வணங்கி வந்தனர். யூனுஸ் நபி அவர்கள் நீண்ட காலம் அந்த மக்களுக்கு நற்போதனை செய்து அல்லாவை வணங்குமாறு அழைப்பு விடுத்தார். ஆனால் அந்த மக்கள் அவரை ஏளனம் செய்து அவர் காட்டிய நேர்வழியை ஏற்க மறுத்தனர். இதனால் மனம் வருந்திய யூனுஸ் நபி அல்லாவின் இறுதி உத்தரவு வருவதற்கு முன்பே அவர்களுக்கு இறைத்தூதரின் எச்சரிக்கையை அளித்துவிட்டு ஊரை விட்டு வெளியேறினார். இதுவே அவர் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய சோதனையின் தொடக்கமாக அமைந்தது. நைனவா மக்களின் மறுப்பும் வெளியேற்றமும். யூனகடலும் மீனின் வயிறும். ஊரை விட்டு வெளியேறிய யூனுஸ் நபி கடற்கரைக்குச் சென்று ஒரு கப்பலில் ஏறினார். கப்பல் நடுக்கடலுக்குச் சென்றபோது ஒரு பெரும் புயல் வீசியது. கப்பல் மூழ்காமல் இருக்க பாரத்தை குறைக்க முடிவெடுத்தனர். யார் கடலில் குதிப்பது என்பதை தீர்மானிக்க சீட்டு குலுக்கி போட்டனர். 3 முறையும் யூனுஸ் நபியின் பெயரே வந்தது. இது இறைவனின் நாட்டம் என்பதை உணர்ந்த அவர் கடலில் குதித்தார். அப்போது அல்லாவின் கட்டளைப்படி ஒரு மாபெரும் மீன் அவரை விழுங்கியது. அவர் மீனின் வயிற்றுக்குள் 3 அடுக்கு இருள்களுக்குள், இரவின் இருள், கடலின் இருள், மீனின் வயிற்று இருள், உயிருடன் பாதுகாப்பாக வைக்கப்பட்டார். துஆ மற்றும் மீட்பு. மீனின் வயிற்றுக்குள் இருந்தபோது தான் செய்த தவறே இறைவனின் அனுமதி இன்றி ஊரை விட்டு வெளியேறியது யூனுஸ் நபி உணர்ந்தார். அங்கிருந்தபடி அவர் உருக்கமாக ஓதிய துஆ, லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன், உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை, நீ தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். இந்த துஆவை ஏற்ற அல்லாஹ் மீனுக்கு கட்டளையிட அது அவரை ஒரு கடற்கரையில் கொண்டு வந்து கக்கியது. அவர் உடல் மிகவும் பலவீனமாக இருந்ததால் அவருக்கு நிழலும் உணவும் அளிக்க ஒரு பூசணி வகை செடியே அல்லாஹ் அற்புதம் மூலம் அங்கே வளரச் செய்தான். நைனவா மக்களின் தவ்பாவும் வெற்றியும். யூனுஸ் நபி ஊரை விட்டுச் சென்ற பிறகு நைனவா மக்கள் வானத்தில் ஏற்பட்ட மாற்றங்களைக் கண்டு அல்லாவின் தண்டனை நெருங்கிவிட்டதை உணர்ந்தனர். அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்கள் தவறுகளுக்காக மனமுருகி இறைவனிடம் மன்னிப்பு தவ்பா கேட்டனர். அவர்களின் உண்மையான வருத்தத்தை ஏற்று அல்லாஹ் தண்டனையை நீக்கினான். உடல் நலம் தேறிய யூனுஸ் நபி மீண்டும் ஊருக்கு திரும்பியபோது மக்கள் அவரை அன்புடன் ஏற்றுக்கொண்டனர். ஒரு முழு நகரமே மொத்தமாக திருந்தி நேர்வழி பெற்ற ஒரே சமூகம் நைனவா மக்கள் மட்டுமே. பொறுமை மற்றும் இறைவனிடம் மன்னிப்பு கேட்பதன் சிறப்பை இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகிறது.